திருப்பத்தூரில் பல்வேறு சங்க நிர்வாகிகளிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு டீடைல் ரிப்போர்ட் அதை நான் தயார் பண்ணி பாரத பிரதமர் கொடுத்தோம். அவர்கள் நம்முடைய மேதகு குடியரசுத் தலைவர் உரையில அதை இடம்பெற செஞ்சு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி எங்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நான் சட்டமன்றத்திலே நான் பேசினேன். இது நடந்தாய் வாழை காவிரி அந்த திட்டத்திற்கு பெயர். இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னேன். அப்பெல்லாம் கிண்டலும் கேலியும் பேசினாங்க. இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள், அங்க இருக்கிற சம்பந்தப்பட்ட மந்திரியை இதெல்லாம் கொடுப்பீங்க, இதெல்லாம் எங்க வரப்போகுது? இதற்கு சுமார் எங்களுடைய நாங்கள் இருக்கும்போது சுமார் 11,000 கோடி இந்த திட்டத்திற்கு வேண்டும் என்று கேட்டிருந்தோம் மத்திய அரசு. அப்ப சட்டமன்றத்திலே நான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த திட்டத்தை மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே அவருடைய உரையில பேசியிருக்கிறார். அதை நீங்க அழுத்தம் கொடுத்தா கிடைக்கும் சொன்னேன். 3 இடம் கிட்ட போனாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு அறிவிச்சு 11,500 கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு, இதே தமிழ்நாடு அரசு இந்த நீர்மேலாவது பொது நீர்வளத்துறை அமைச்சர் மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அதில் இடம்பெற செஞ்சாங்க. முதற்கட்டமாக சுமார் 950 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இதுல மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. ஆக நம்முடைய நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நம்முடைய நதியில கலந்தா அது மாசுபட்டு விடும். குடிப்பதற்கு ஒரு லாய்க்கற்ற நீராக ஆகிவிடும். காவிரி நீரை பொறுத்தவரைக்கும் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் வருவது அது. அதே போல பாலாறும் அதே போலதான். பல்வேறு நகரங்களுக்கு இதிலிருந்து தண்ணீர் எடுத்து சென்று விநியோகம் செய்யப்படுகிறார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிக்கின்ற பொழுது இப்படி பாலாற்றின் கரை ஓரமாக இருக்கின்ற நகரங்களில் இருந்து வெளியேறுகின்ற நீர், அந்த அசுத்த நீரை சுத்தப்படுத்தி அதை நதியிலே விடுவது, அந்த திட்டம் ஒரு முக்கியமான திட்டம். ஒரு பிரதான திட்டமா எல்லா நகரத்திலிருந்தும் வெளியேறுகின்ற நீரெல்லாம் சுத்தகரித்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஏரியிலோ அல்லது குளத்திலே விட வேண்டும் அல்லது நதியிலே விட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு இருந்தோம். ஆனால் அந்த அரசு வந்த பிறகு அதையும் அப்படியே நிறுத்திட்டாங்க. மலைவாழ் மக்களுக்கு சாலை வசதி வேணும் கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது மத்திய அரசு வனத்துறை இருக்கிற காலத்தில் மத்திய அரசுடைய அணுகிதான் அந்த சாலை அமைக்கப்பட வேண்டும். அதையும் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பஸ் உரிமையாளர்கள் சொன்னாங்க, அது கட்டுப்படியாகாத விலை என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையானது. ஏன்னா இதை சரியான முறையில் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கின்றோம். ஏன்னா எதிர்கட்சி இப்படி ஒரு குரல் கொடுத்து விட்டது என்ற தவறான செய்தியெல்லாம் பத்திரிகையில் வந்துவிடும். ஆகவே அது அரசாங்க பஸ்ஸும் அதில் தான் ஓடுது, தனியார் பஸ்ஸும் அதுதான் ஓடுது. ஆகவே அதற்கு உண்டான தீர்வுகளெல்லாம் மக்களோடும் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து உரிமையாளரிடம் பேசி ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவோம். அதே போல மருந்து வணிகத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பேசினார்கள். அவளுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நேற்று இதை கூட இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன். திருப்பத்தூர்ல ஏதோ நினைக்கிறேன், ஒரு இதில் நகைய செல்போனை பறிச்சுட்டு போகும்போது வாணிமட்டியா அது ஏதோ பத்திரிகையில் முழுசா படிக்கல, அப்படி தடுக்கும் போது அதை பறிச்சுட்டு கத்தியில பத்திட்டு போயிட்டாங்க. உங்க பகுதியில் தான், திருப்பத்தூர்லையா, இந்த பகுதியிலேயே தான் நினைக்கிறேன். ஆக ஒரு அச்சமே கிடையாது. காவல்துறைக்கு பயம் இருக்கு, உன்னை குற்றவாளி அப்பதான் நிறுத்த முடியும். நாமெல்லாம் போய் பிடிக்க முடியாது. அந்த அதிகாரம் காவல்துறைக்கு தான் இருக்குது. ஆகவே இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. அதான் நீங்க கோயம்புத்தூர் உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு தோட்டத்தில் தகராறு பண்ணிக்கிறாங்க. உடனே காவல் நிலையத்துக்கு புகார் வருது. உடனடியாக அங்கே இருக்கின்ற உதவி ஆய்வாளர் உள்ள அந்த இடத்துக்கு போறாரு. பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிற அந்த காவலர் உதவி காவல் ஆய்வாளரை கழுத்தை அறுத்தே போடுறாங்க. இது யாரு? ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அவர் அந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதை தடுக்க சென்றவரை கழுத்தறுத்து கொலை செய்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு கொடுஞ்செயல். அப்ப அவளுக்கு மனசுல ஒரு பயம் இல்லை. இன்னைக்கு பயம் இல்லைன்னா எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாது.